If Karkuli earns raise 1815 days, then she earns raise 3000 in dash days. 15 நாட்களில் கார்குழலி ரூபாய் 1800 வருமானமாக பெறுகிறார் எனில் ரூபாய் 3000 எத்தனை நாட்களில் வருமானமாக பெறுவார்? ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 25. இதுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் பார்த்துக்கலாம். 15 நாளில் ரூபாய் 1800 வருமானம் பெறுகிறார். அப்போ எத்தனை நாட்களில் 3000 வருமானம் பெறுவார்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை தெரியாத வேல்யூவை எக்ஸ்னு வச்சுக்கலாம். 15 டேஸ் எங்கூட எழுதிக்கலாம், ரூபாய் எங்கூட எழுதிக்கலாம். 15 டேஸு இது தெரியாத நாள், இது 1500, இது 3000 ரூபாய். 15 நாளில் 1500 ரூபாய், 3000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. எத்தனை நாளில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தெரியாத வேல்யூவை எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த சம்முக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நேர்மாறல் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸ் இருக்க வேல்யூவை நம்ம இங்கே கொண்டு வந்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 15 அப்படியே எழுதிக்கலாம். நேர்மாறில் வர்றப்ப தலைகீழாக தான் வேல்யூ எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு 3000 எழுதிக்கலாம், கீழே இருக்கிற 1500 கீழே எழுதிக்கலாம். நம்ம 0 அடி கொடுத்துக்கலாம். 2 0 இருக்குது, 2 0 இருக்குது. மீதி 15 × 30/18 இருக்குது. இப்போ இதே டிவைட் பண்ணணும் அப்படின்னா இந்த 18 15 3ஆல் டிவைட் ஆகும். 6 × 3 18, 5 × 3 15. இப்போ 5 × 30/6 நமக்கு கிடைக்கும். இப்போ இதை திரும்பியும் நம்ம என்ன செய்யலாம், 3ஆல் இது 6ஆலே டிவைட் பண்ணிடலாம் டேரெக்டாக. 1 6 6, 5 6 30. இப்போ 5 × 5 தான் ஆன்சர், 25 டேஸ். இது எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 3000 25 நாட்களில் வருமானமாக பெறுவார். 25 தான் ஆன்சர். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னாக்கி 15 நாட்களில் கார்குழலி ரூபாய் 1800 வருமானமாக பெறுகிறார். 15 நாளில் என்ன செய்தாங்க அப்படின்னா 1500 ரூபா கிடைக்கிது. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத 1500 / 15 போட்டுக்கலாம். இதை அடி கொடுத்தோம்னா 120 வருது. அப்போ ஒரு நாட்களில் என்ன ஆகுது அப்படின்னா 120 ரூபாய் கிடைக்கும். அப்போ இதை 3000 ரூபாய் எத்தனை நாட்களில் கிடைக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 3000ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3000 / 12, 120 3000 / 120. அப்போ இங்கே 0 அடி போனப்போ 300 / 12 இருக்கும். 300ஐயும் நம்ம 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கி 2 12 24, மீதி 6 இருக்கும். இங்கே இருக்க 0 அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே 0க்கு 4க்கு அழிக்க முடியாது. அதனால் இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா இங்கே 10,000, 10 - 4 6000, 0. இப்போ 5 × 12 60,000. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 25. அப்போ 3000 ரூபாயை 25 நாளில் கிடைக்கும். இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது ஃபாலோ பண்ணணுமோ ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.